டெலிகிராமில் செல்லப்பிராணி ஆர்டர் பண்ணு கதைக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, டெலிகிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நாள் நன்றி உள்ள செல்லப்பிராணி ஏர்ட்ராப் பண்ணு ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. இந்த ஏர்ட்ராப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராமோட ஃபவுண்டரும் என்டோஸ் பண்ணுறாரு, டெலிகிராம் கம்யூனிட்டியாலையும் என்டோஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு டெலிகிராமோட டொன் பிளாக் செயின்ட டொன் எக்கோ சிஸ்டத்தில் வர பெரிய ஒரு மீம் கோயினாக கூட இது வாரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பணம் கொடுத்தோ இது செஞ்சோ வாங்க தேவையில்ல. இப்போ நீங்கள் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் கடைசி வரையும் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, செல்லப்பிராணி மீம் கோயின்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் கடைசி வரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஏர்ட்ராப் தான். இந்த ஏர்ட்ராப் ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிகிராம் ஏஜை வச்சு, அதாவது நீங்கள் டெலிகிராம் எவ்வளோ காலமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டோக்கன் தந்தாங்க. இப்போ எனக்கு 8 வருஷமாக நான் என் டெலிகிராம் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன் தந்தாங்க. ப்ளஸ் என் டெலிகிராம் ப்ரீமியம் யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன். ப்ளஸ் நீங்கள் எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுக்கீங்களோ ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு டோக்கன். இந்த 3 க்ரைட்டீரியா தான் இவங்க ஆரம்பிக்கக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிஷனலாக டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய டோக்கன் தராங்க. ப்ளஸ் இன்னும் அதோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் போய் செக் பண்ணுறதுக்கும் நிறைய டோக்கன்ஸ் தராங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. ஆல்ரெடி இது மார்க்கெட்டில் ப்ரீ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது நாளைக்கு லான்ச் ஆகக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஒரு வெல்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு ஃப்ரீயாக தரது தான். அது $0.0001 கிடைச்சாலும் அது உங்களுக்கு லாபம். ஓகே, ஸோ அது $10 ஃபோமா $1000 ஃபோமா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ இந்த ஏர்ட்ராப்போட கான்செப்ட் என்னென்னா கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் அவங்களோட டோக்கனை எக்கோசிஸ்டத்தில் நிறைய யூசர்ஸை கூட்டுறதுக்காக மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக ஏர்லி அடாப்டர்ஸ் ஏர்லி யூசர்ஸுக்கு ஃப்ரீயாக டோக்கன் கொடுப்பாங்க. அப்படி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நொட் கோயின் சக்ஸஸ் பிறகு டெலிகிராமை பேஸ் பண்ணி நிறைய கோயின்கள் வந்துட்டு இருக்குது, நிறைய ஏர்ட்ராப்கள் வந்துட்டு இருக்குது. அதில் இப்போ கடும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற ஏர்ட்ராப்னா ஹேம்ஸ்டர் காம்பவுண்ட், அதை தாண்டி இன்னும் நிறைய டெலிகிராம் ஏர்ட்ராப்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்கு இருக்கா 12 ஹவர்ஸுக்கு இருக்கா போய் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஏர்ட்ராப்கள் டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஏர்ட்ராப்கள் தனியாக ரெஃபரல் பேசிஸ்லேயே இருக்கும். ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் ஏர்ன் பண்ணலாம், வேறு எந்த வழியில் நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். சில ஏர்ட்ராப்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த 4 கால் செல்லப்பிராணிகள்ற பேரில் வருது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செய்கிற மாதிரி அது கூட டெலிகிராம் அக்கௌண்ட் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர்ட்ராப்ஸ் தராங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 199 விதமான ஏர்ட்ராப்ஸ்கள் வர்த் இல்லாமல் தான் போகுது. ஓகே, ஆனால் இதில் 1-2 ஏர்ட்ராப்கள் நல்லா ஒர்க் போகக்குள்ள உங்களுக்கும் நல்ல இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஃப்ரீங்கிறதால நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு குறைய போகிறதில்ல. சும்மா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வைக்கிறது. உங்கள்கிட்ட டைம் இருக்கும்னு நீங்கள் டைம் இல்லாத பிஸியான ஆனோன்னா இல்லை எல்லாம் மெனக்கிடாதீங்க. உங்கள்கிட்ட டைம் இருக்கி உங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியா, பணம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா ஏர்ட்ராப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏர்ட்ராப்பில் நீங்கள் நல்ல மணி மேக் பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்கள் ஒர்க் போட்டிங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பணமும் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, எங்களுக்கு சுவிட்ச் ஒன்று வேணும், அந்த சுவிட்ச் தண்டை மேலே அந்த பணம் கொட்டணும்னாலே நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய தொழில் உங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்திலே இல்லை, கடல்லே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்களை தேடிப்போங்க. அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சுவிட்சை போட்டால் காசு வர அளவுக்கு. ஓகே, ஸோ இந்த ஏர்ட்ராப்ன்ற பிரச்சனை என்னன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா ஏர்ட்ராப்ஸுமே உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு கேரண்டியும் இல்லை. சரியானே, சில ஏர்ட்ராப்ஸ் கிடைக்கலாம், சில ஏர்ட்ராப்ஸ்கள் கிடைக்காம போகலாம். சில ஏர்ட்ராப்ஸ்கள் நீங்கள் போட்ட உங்களுக்கு கிடைச்சாலும் அது போட்ட டைமுக்கு வர்த் இல்லாமல் கூட போகலாம். ஸோ எல்லாமே ஏர்ட்ராப்ஸில் தான் தங்கி இருக்குது. ஓகே, ஏர்ட்ராப்ஸ் அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க, அடுத்தது ஏர்ட்ராப்ஸ் கொடுக்கக்குள்ள என்ன மாதிரி மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது, மார்க்கெட் பிஏ மார்க்கெட்டில் ஏர்ட்ராப் பண்ணி வருகணுன்னா அந்த ஏர்ட்ராப்ஸ் ஷுவராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஒன்லி அவங்களோட கம்பெனி பெஸ்ட்டான கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். இல்லை அநேகமான ஏர்ட்ராப்ஸ்கள் பிஏ மார்க்கெட்டில் லான்ச் வாங்கணுன்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ரீசெண்டாக இந்த ஜூலையில் நிறைய நெகட்டிவ் நியூஸ்கள், அந்த இது ஹெக்கான் எக்ஸ்சேஞ்ச் எம்டிஜிஓ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹெக்காயின் ஃபண்டெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அடுத்தது ஜெர்மனி அவங்க சீஸ் பண்ணின பிட்காயின் எல்லாம் விற்றாங்க. அப்படி நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்ததால் நிறைய ஏர்ட்ராப்ஸை லான்ச் பண்ணிருந்த ஏர்ட்ராப்ஸில் இது செஞ்சிட்டாங்க, என்ன போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா மார்க்கெட் நல்லா இருக்கக்குள்ளே பாசிட்டிவாக புல் கேஸில் இருக்கக்குள்ளே தான் ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் நம்ம லான்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சில நேரம் 3 மாதம் 6 மாதம் ஒரு ஏர்ட்ராப் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன லான்ச் பண்ணாங்க எனக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ சில நேரம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட சில ஏர்ட்ராப் இழுத்துட்டு போவாங்க. எல்லாமே உங்களுக்கு விரும்பினா இதில் எல்லாம் மெனக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் இதெல்லாத்தையும் செய்யுங்க. ஓகே ஓகே, ஏர்ட்ராப் என்ன இம்பார்ட்டன்ட் சொன்னால் அதை ப்ராப்பராக செய்யுங்க. அது சம்மந்தமான ஏதாவது அப்டேட்ஸ்களோ ஏதாவது நியூஸ்கள் எனக்கு தெரியும்னு சொன்னால் அதை நான் என்ன செய்வேன், HBO கன்சல்டன்சி டெலிகிராமில் அந்த ஏர்ட்ராப்பருக்கு ரிப்ளை பண்ணி நான் போடுவேன். ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக இல்லை அப்டேட் ஆகிறீங்க, அதை விட்டுப்பட்ட டேட்டா வந்து பர்சனல் ஏர்ட்ராப்பில் அது என்ன இது என்ன கேட்பீங்கன்னு சொன்னால் நான்
ஆட்டோ ரிப்ளை தான் அனுப்புவேன். ஓகே, ஸோ பார்த்து செய்யுங்க. இதே மாதிரி பெஸ்ட்டான ஏர்ட்ராப் செல்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏர்ட்ராப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் உங்களை மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும்னா ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் மெனக்கடாதீங்க. நீங்கள் அதுக்குன்னு சொல்லி வேறு கிரிப்டோ அர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாம் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. எங்கள் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் இல்லைன்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.